ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மசாலா ரசம் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனையோ வகை ரசம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு புது சுவையான ரசத்தை செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டேங்க கட்டாயம். அதனால் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் அடிக்கடி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது சூப்பரான சுவையை கொடுக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு. இதில் நான் டிஃப்ரெண்ட்டாக பொருள் 2-3 சேர்த்திருக்கிறேன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மசாலா ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு புளி நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 8 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து கொரன்னு இதை அரைச்சி வச்சுக்க வேணும். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் தான் இதுக்கு சேர்த்து வேணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு, கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு, வெந்தயம் அரை டீஸ்பூன் சேர்த்திக்க வேணும். சேர்த்திட்டு இதில் அரைச்ச வெங்காயம், சீரகம், மிளகு, பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கணும் 1 நிமிஷம் எண்ணெயிலேயே. இப்போ இதோட காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி சேர்த்திட்டு, கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதோட பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திட்டு இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்தி நல்லா எண்ணெயிலே வதக்கிக்க வேணும். இது நல்லா வதக்கணுன்னே இதில் காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு 1 நிமிஷம் பிரட்டிக்கலாம். நல்லா எண்ணெயிலே 1 நிமிஷம் பிரட்டிட்டு இதில் தக்காளி 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்க வேணும். நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துட வேணும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு வேணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். தக்காளி நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதில் ஊற வச்ச புளி கரைச்சி சேர்த்திக்கலாம். எந்தளவுக்கு ரசம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மசாலா பொருளும் புளி எல்லாமே சேர்த்திக்கிங்க, அதிகமாகவோ கம்மியாகவோ. இப்போ நல்லா கரைச்சி இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி இதில் சேர்த்திக்க வேணும். தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வெல்லம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். வெல்லம் வேண்டான்னா நீங்கள் சேர்த்தாம விட்டுருங்க. ஆனால் வெல்லம் சேர்த்தி ஒரு தடவை ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி பெருங்காயம் வாங்கி அதை அப்படியே ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி எசன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அப்பப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் இது செஞ்சு பாருங்கள் இது மாதிரி. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக மல்லித்தலை இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாம். மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. நுர வர வரைக்கும் விட்டுட்டு கொதி வர டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேணும். அப்போ தான் ரசம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொதிக்க வர ஸ்டேஜ் ஆகிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு என்னென்ன பொருள் படிப்படியாக எந்த மாதிரி நான் சேர்த்துருக்கிறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் சேர்த்து இந்த ரசம் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ரச ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் இது அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும்.